Hi friends, welcome back to Madhigam. இன்னைக்கு பொங்கல் டே. ஸோ எல்லாத்துக்குமே ஹாப்பி பொங்கல். பொங்கல் அன்னைக்கு எடுத்துக்கிட்ட vlog தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ பொங்கல் அன்னைக்கு மார்னிங் எழுந்திரிச்சிட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்திலே வந்து விளக்கேற்றியாச்சு. விளக்கேற்றிட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கோலம் வந்து இந்த டைம் வந்து நான் சொன்ன மாதிரி பொங்கலுக்கு சரி தீபாவளிக்கு நியூ இயர் எதுனாலுமே எனக்கு வந்து மயிலோடு இருக்கணும் அந்த கோலம். அதுதான் ஒரு ஆசை. அதனால் மயில் வரைஞ்சிட்டு அது பக்கத்துலேயே பொங்கல் பானை, ஒரு கரும்பு, இதோட ஒரு சூரியன் இது இருக்க மாதிரி வந்து கோலம் போட்டாச்சு. கோலம் போடும் போது இந்த எப்பயுமே கரும்புக்கு என்ன கலர் கொடுக்குறதுன்னு காவி கலர் கொடுத்து வச்சுருவேன். ஆனால் இந்த டைம் வந்து பிளாக் கலர் வாங்கிட்டு வந்துட்டேன் ஞாபகமாக. ஸோ இந்த டைம் பிளாக் கலர் கொடுத்துட்டு ஆக்சுவலாக இந்த டைம் வந்து 4:45 ஸ்டார்ட் பண்ணி 5:15 கோலம் ஃபினிஷ் பண்ணி எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டேன். ரொம்பவே சீக்கிரம் போட்ட மாதிரி இருந்துச்சு. கோலம் போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னு நானாக என்னை பாராட்டிக்கிட்டேன். அதே மாதிரி கோலம் செலக்ட் பண்ணுறது கூகுளில் இமேஜ் போட்டு பார்ப்பேன். போட்டுட்டு அதில் வந்து ஒரு 2-3 கோலத்தை எடுத்து மிக்ஸ் பண்ணி அதிலேருந்து ஒரு கோலத்தை நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது. ஸோ ஒரே கோலமாக மாதிரி போட்டோம்னா ஏடிச்சங்காப்பி மாதிரி இருக்கும். அதனால் இந்த மயிலும் பானையும் ஒரு கோலத்துலையும் பின்னாடி வர தோகை வந்து வேற ஒரு கோலத்துலேயும் எடுத்து அதுக்கப்புறம் கரும்பு நம்மளாக போடலான்னு சொல்லிட்டு இது மாதிரி வந்து செலெக்ஷன் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு கோலம் வந்து ரெடி பண்ணியாச்சு. கலர் காம்பினேஷனும் நான் கொடுத்ததான். நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்டும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வீடு வந்து லைன் வீடுங்கிறனால பக்கத்து வீட்டு வாசப்படி நம்ம வீட்டு வாசப்படி பக்கத்தில் இருக்கும். ஸோ அவங்களோட கோலமும் போட்டிருந்தாங்க. அவங்களும் என் கூடயே தான் சேர்ந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டே கோலம் போட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி மாசப்பரப்புங்கிறனால லெமன் வந்து வாசப்படிக்கு கட் பண்ணி வச்சுட்டு மஞ்சள் வச்சு வந்து பட்டை போட்டு பொட்டு எல்லாமே வச்சுட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே மேலே வந்து ஆவாரம் பூ அந்த பூளைப்பூ இதெல்லாம் இருக்கும்ல அதையும் கட்டி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் டேவாக வந்து துளசி பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை. அதுக்காகவே துளசி செடி நியூ இயர் அன்றைக்கி வச்சுருந்தேன். அந்த பிளாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் துளசி பூஜையும் பண்ணிடணும்னு இப்போ 15 நாள் ஆச்சு. அந்த துளசி செடி ஓரளவுக்கு வளர ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. வளருதா என்னான்னு பார்த்துட்டு பண்ணலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த பாட்டை சுற்றி மஞ்சள் தடவிட்டு குங்குமம் வச்சுட்டு முன்னாடி வந்து கோலம் போட்டுட்டு அதே மாதிரி ஒரு விளக்கேற்றி தீபமெல்லாம் காட்டி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இது எல்லாமே வந்து மார்னிங் ஒரு 5:30 அந்த ரேஞ்சுக்கே முடிச்சுட்டேன். இனி நான் அந்த டைம்லலாம் எந்திரிச்சு வந்து உட்காந்து என் கூட வந்து பேசிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு அவருக்கு வந்து டிவி போட்டுட்ருந்தேன், பார்த்துக்கிட்டு இருந்தார். ஸோ நம்ம அப்படியே சைட் பை சைடு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பொங்கல் பார்த்திங்கன்னா எப்போயுமே காலையில் 6 மணிக்குள்ளே வச்சுருவேன். இந்த டைம் வந்து கொஞ்சம் லேட்டாகி வைக்கலாம், 9 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 8 மணி கரெக்டாக 8:15 போல் ஸ்டார்ட் பண்ணேன். 9 மணிக்கெலாம் முடிச்சுட்டு சாமிக்கு படைச்சாச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே முந்திரி திராட்சை வறுத்தாச்சு, தேங்காய் வறுத்து வச்சாச்சு. அதே மாதிரி வந்து கொஞ்சம் வெண்பொங்கல் எடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத வந்து நம்ம தாளித்து சாப்பிட்டுக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுக்கலாம். வெறும் பொங்கலாக சாப்பிட்றதுக்கு பதிலாக பச்சை மிளகாய், கடுகு, கடலை பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம வந்து சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பொங்கல் கொஞ்சம் சாமிக்கு மட்டும் எடுத்துகிட்டு மிச்சத்தை தாளிக்கிறதுக்கு தாளிப்பு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ பொங்கல் பானையை 8:15 ஏற்றிட்டு தரமாட்டானே ஓகே பொங்கல். ஸோ வந்து பொங்கல் பொங்கினதுக்கப்புறம் இனியனை வந்து அரிசி போட வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் அரிசி போட்டுட்டு ஒரு சைடு சக்கரை பொங்கல், அந்த சைடு வந்து வெண்பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தேன். வச்சு முடிச்சுட்டு கோவிலுக்கு கிளம்பணும் அந்த அவசரத்தில் வந்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ வச்சு முடிச்சதுக்கப்புறம் என் தலைவாழை இலை போட்டுட்டு 2 பொங்கல் பானை, அதுக்கப்புறமேட்டுக்கு பொங்கல் பரிமாறிட்டு சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் எடுத்து வச்சுட்டு கூடவே வந்து எல்லா காய்கறி போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். அதையும் வந்து சாமிக்கு வச்சுட்டு கொஞ்சமாக வந்து சட்னி வச்சுருந்தேன்.
வச்சுருந்தேன். அது வந்து நான் எச்சி படாமல் இருக்குது, சரி அதையும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து சாமிக்கு வந்து படைச்சிட்டு இந்த தாளிக்காமல் இருக்கிறத வந்து இனியனுக்கு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இதை எடுத்து அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம கோவிலுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி எங்கே போயிருந்தோன்னா திருச்சி பக்கத்தில் முத்தரசநல்லூரில் இருக்க குருவாயூர் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்து பட்ஜெட் லிஸ்ட்டில் இருந்தது. ஸோ இங்கே போகணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து குருவாயூர் சுவாமி, அதுக்கப்புறம் ஐயப்பன், கருப்பசாமி, வேல்மாறன், காஞ்சி மகா பெரியவா, சாய்பாபாவோட சாமி, அதுக்கப்புறம் அன்னபூரணி, இவங்க எல்லாமே இந்த கோவிலில் வந்து இருக்காங்க. அங்கே 3 வேளையும் அன்னதானம் நடக்கும். ஆக்சுவலாக டைமிங் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தப்போ 11 மணி வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா கூகுளில் செக் பண்ணி பார்த்ததுக்கு 12:30 போட்டிருந்துச்சு. ஸோ நாங்கள் அவசரமாக ஒரு 9:30-10க்குள்ளே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டிலேருந்து கிளம்பி முத்தரசநல்லூர் போயிட்டு திருச்சியிலேருந்து ஒரு சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் போயிட்டு அங்கே 11 மணிக்கெலாம் போய் ரீச் ஆகிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக குருவாயூர் டெம்பிள், சைடில் வந்து ஐயப்பன் டெம்பிள், அதுக்கு பக்கத்தில் வேல்மாறன் சாமி, அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மண்டபம் மாதிரி இருக்குது. அதில் நிறைய யானை ஃபோட்டோஸ், யானையோட எந்த ஊரில் இருக்கக்கூடிய யானை, அந்த யானையோட பேர், அது மாதிரி வந்து அந்த ரூம் ஃபுல்லாகவே யானை டெக்கரேஷன் தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இங்கே என்னத்துக்கு ஃபேமஸ் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டாக அன்னப்பிரசன்னம் சாப்பாடு ஊட்டக்கூடிய விழா வந்து இங்கே பண்ணுவாங்க. மலையாள மக்கள் எல்லாமே கேரளா போக முடியாதவங்க இந்த கோவிலில் வச்சு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து பெரிய தெப்பக்குளம் இருந்துச்சு, அதில் வந்து மீன்லாம் இருந்துச்சு. அங்கே நம்ம வந்து பூவெல்லாம் வாங்கி போடலாம். அதுக்கப்புறம் யானை ஸ்டாச்சு பார்க்குறதுக்கு அப்படியே ஒரிஜினலாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு யானை ஸ்டாச்சு இருந்துச்சு. அது பக்கத்தில் நம்ம நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சாய்பாபாவோட கோவிலும் அதுலேயே வந்து காஞ்சி மகா பெரியவா அவங்க கோவில் வந்து இருந்துச்சு. அன்றைக்கி அங்கே ஃபுட் வந்து சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், பரங்கிக்காய் கூட்டு, இது 3 போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் சாப்பிட போகலை, வீட்டில் சாப்பிட்டுட்டு போயிட்டனால ஓகேன்ட்டு கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா இதுதான் நான் சொன்ன யானை ஸ்டாச்சு. பக்கத்தில் குட்டி பார்க் மாதிரி பிள்ளைங்க விளையாடுறதுக்கு எல்லாமே இருந்துச்சு. நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அப்படியே திருச்சி வந்துட்டு ஷாப்பிங் போயாச்சு. ஒரு குட்டி ஷாப்பிங் vlog இதில் பார்த்துருவீங்க. ஸோ அப்படியே வரப்போ வந்து சத்திரம் வழியாக தான் வெளியே வரணும். அதனால் வந்து பஜார் போயிட்டு அப்படியே ஒரு ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து இனியனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ அதனால் வந்து இனியனுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருந்தோம். ஸோ பிளான்டு கிடையாது, இது வந்து டைம் இருந்தால் போகலான்னு சொல்லி போயிருந்தனால டைம் இருந்துச்சுன்னு போயிருந்தோம். ஸோ போன உடனே நம்மளுக்கு எப்பயும் போல் ஒரு 2-3 ட்ரெஸ் எடுத்தாச்சு. இந்த டைம் நான் வேணும்னு சொல்லி கேட்டு எடுத்திருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 நைட்டி எடுத்திருந்தேன். ஏன்னா நைட்டி போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் நைட்டி போட்டு பிடிச்சிருச்சு, பழகிருச்சு. அதனால் வந்து இந்த ரோட்டு சைடு போட்டிருக்கிறதுல வந்து 100 ரூபான்னு சொல்லிட்டு 2 காட்டன் நைட்டி எடுத்திருந்தேன். ஸோ 2 வந்து ஜிப்பு வச்ச மாதிரி எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் சாரதாஸ் போயிருந்தோம். உண்மையிலே சாரதாஸ் ஃப்ரீயாக இருந்ததுன்னா வாழ்க்கையிலே இந்த தடவை தான் நான் பார்த்தேன். சாரதாஸ் மட்டும் இல்லை, திருச்சி ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து பொங்கலுக்கு எல்லாருமே சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. அதனால் ரொம்பவே ரோடு காலியாக இருந்துச்சு, டிராஃபிக்ங்கிறதே இல்லை. அதே மாதிரி வந்து சாரதாஸ் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஓப்பன் டைப் வந்து டாப் 2 எடுத்திருந்தேன். ஒரு டாப் வந்து 350ன்னு சொல்லிட்டு 2 டாப் எடுத்திருந்தேன். அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து நல்லா ஒரு டார்க் ப்ளூ கலரில் எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து ஒயிட் கலர் ஃபேண்ட் வந்து பேர் பண்ணிக்கலான்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெட் கலர். ரெண்டுமே மெட்டீரியல் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும், டிசைன் மட்டும் லைட்டாக வந்து வேறையாக இருக்கும். ப்ளூ கலரில் வந்து கைக்கிட்ட கொஞ்சம் பஃப் மாதிரி வரும். ரெண்டுமே வந்து 3/4 ஹேண்டு ஓப்பன் டாப்பு. ஸோ இதுக்கு வந்து ஒரு சாண்டில் கலர் வந்து போட்டுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு 2 ஃபேண்ட் வந்து எடுத்திருந்தேன். ஒன்று வந்து பிளாக் கலர், இன்னொன்று வந்து சாண்டில் கலர். ஒன்று வந்து 190 ரூபான்னு சொல்லிட்டு 2 எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இனியனோட பேகு. இனியனுக்கு வந்து ஒரு ட்ரவுசர் ஷர்ட் வந்து எடுத்திருந்தேன், 150 ரூபான்னு சொல்லிட்டு ரெகுலர் யூஸ்க்கு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்திருந்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொன்று வந்து ஒரு பனியன், ஒரு கீழே போகிற ட்ரவுசரோட செட்டாக வர மாதிரி, அது வந்து 250 ரூபான்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்திருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பர்த்டே ட்ரெஸ் வந்து ஒரு கோட் ஷூட் டைப்பில், கோட்டும் வயலட் கலரில் டார்க் வயலட்டில் 800 ரூபான்னு சொல்லிட்டு எடுத்திருந்தோம். இது 3மே வந்து சாரதாஸ்குள்ளே தான் எடுத்திருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஸோ பர்த்டே ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இதுதான். நெக்ஸ்ட் மந்த் போக டைம் இருக்காதுங்கிறனால இப்போயே வந்து டைம் இருந்துச்சு, 2வது போகணுங்கிறனால இதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த பிளாக் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் கோவிலில் எடுத்துக்கிட்ட சில முக்கிய ஃபோட்டோஸ் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.